நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஒத்த ரூபா தரமாட்டேன். என்கிட்ட இல்ல, என்ன விட்டுரு. நான் வெறும் தயிர் சாதம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பப்ஸ் வாங்கணும், அது 3 ரூபா. ஆல்ரெடி என்கிட்ட 2 ரூபா இருக்கு. சாயங்காலத்துக்கு பசுக்கு அது நான் பாத்துக்கிடுவேன். ராணி பிள்ளைகிட்ட ஆட்டை போடலான்னு பார்க்க. அவ என் தோஸ்து இல்ல, அவகிட்ட இருந்து புடுங்குறதுக்குனே வச்சிருக்க. ஏதோ ஒண்ணு அவசரத்துக்கு உதவுறல்ல, பரவாயில்ல. அவசரத்துக்கு உதவுறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. அன்பு, பாசம், கருணை, இரக்கம் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி ஒரு மானங்கட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. அவசரத்துக்கு உதவம் தான் உண்மையான நண்பன். அவசரம் இல்ல, உன் ஆசை. நீ எப்படியா நானே எடுத்துக்க. ஆனா நீ 1 ரூபா தராம நான் விட மாட்டேன். என் கொள்கை, என் கோட்பாடுலாம் நீ மதிக்கிறதா எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிரு. சந்தோஷம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். டூ லேட். எனக்கு ஏதோ விடுதலை கொடுக்க மாதிரியே பேசுன. விடுதலை ஓ அகராதி வந்து எடுத்துரு. எப்போ உன் கையை பிடிச்சனோ அப்பவே அதை நான் மறந்துட்டேன். குட், நல்லது. இப்படித்தான் மனசை தேத்திக்கணும், மன்னிக்கணும். தலை வீதியை நான் என்ன நானே மாத்திக்கிட்டேன். நான் சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ விடுதலை இல்ல, அத்த உன் அகராதி வந்து எடுத்துருன்னு சொல்லிட்டேனே. ஊர் உலகத்துல இல்ல, எங்க ஊர்லயே ஏகப்பட்ட புள்ளையில என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சு. இந்த முண்டக்கண்ணில் வந்து விழுந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? என்னடா இந்த பிள்ளைக்கு மட்டும் கண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு உத்து பார்த்தேன். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டேன். என்னை யார் உத்து பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஆமாமா, அவ கண்ணை யார் உத்து பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுவான். ஆமாமா, நான் குரங்கு, நீனும் குரங்கு தான் பாத்துக்க. நான் எப்படி குரங்கு வரேன்? நீ தான் எருமை மட்டும் உயரத்துல இருக்க. ஏண்டா வேத்து இருபத்தந்து நிக்க? ஆஹா, என்ன அக்கறையா இருக்கா. ஜிம்முக்கு போனேன், அப்படி வாக்கிங் போனேன், அப்படியே ஒண்ணு பார்த்தேன், அப்படியே வந்துட்டேன். காலு வரும் ஒழுங்க ஓடிடு சொல்லிட்டேன். உண்மைதான், கண்ணாலே அரெஸ்ட் பண்ணிட்டா. அப்புறம் தவணை நல்லா இருக்கு. கொன்னுருவேன். கொண்டு வச்சிட்டேன். ஒட்ட நாள் கிடத்துல நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கிளிப்பன். ஓய் படா. இந்த புள்ள மட்டும் வாயை குறைக்கவே மாட்டேங்குது. படா போட. பாரு, உண்மை தெரியுது இன்னைக்கு. அப்படிங்க அன்னைக்கு இருக்கு உனக்கு. நானே பெரிய தாதா, நீ என்கிட்ட காலேஜ் வந்து கேட்டு போடா. என்ன பார்த்தா ஹோல் காலேஜே பயப்படும். ஆமாமா, பயப்படும். இவ்வளவு பெரிய வாய் பேசுனா இல்ல, உன் கண்ணை பார்த்து கூட பயந்துருப்பாங்க. வாய்ப்பு இருக்குது. ஓடிடு. அந்த பையனை இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இசை தமிழ் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா ஒண்ணு எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான். இசை தமிழ் படா சொல்லும் போது கூட அழகா இருக்கும், கோவமே வராது. இதே பிடிக்காத சொல்லி தான் தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? எத்தனை மணிக்கு முடிஞ்ச உனக்கு என்னடா? காலேஜ் பெல்ல வந்து அடிக்க போற? அடிச்சுட்டா போச்சு. ஓய் படி படி. போடி. ஐ லவ் யூ. தீவிர பிடிச்சவனே, ராட்சசி, குரங்கு இல்லடா, மலக்காடு இல்ல மலமாடு, டேய் எருமை, பன்னி, டேய் தேவாங்கு. வானத்துல என்ன சொல்லக்கூடாது. தேவாங்கு அது நீதான். நான் தூக்கி கொஞ்சிருவேன். எனக்கு அடுத்த முக்காலிலே போயிரு. காலையிலே உன்னை பார்த்துட்டு போனது எனக்கு நல்லாவே இருக்கு. நான் உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு அந்த நாள் நாசமா போயிருது. எனக்கு நல்லா இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், அது எனக்கு நினைச்சு போட்டோம். நான் தினமும் உன்னை பார்த்துட்டு தான் போவேன். நீ என்ன தினமும் பார்த்தா நான் நாசமா போயிருவேன்டா. அதான் நாம நல்லா இருப்போமே. இந்த மாடு திமிர்கிட்ட அழுதுச்சுன்னா மூக்குனாங்காய் போட்டா அடங்கிருமா. அதே மாதிரி தான் நீ ரொம்ப துள்ளுத, மஞ்சக்கயிறு கட்டி விடுவேன் பாத்துக்க. ஆமா, மஞ்சக்கயிறு கட்டிட்டு வச்சுக்கோங்க. அப்படி என்னங்கா அப்படின்னு வரவல்ல. அப்படியெல்லாம் வர மாட்டேன். வர வச்சிருவேன். அப்படி வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. கோத்த கலப்பாம போயிரு, கொன்னுருவேன். குலக்காரியா மாத்திராத. நான் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கேன். சரி சாதிச்சுட்டு வா, நான் மஞ்சக்கயிறு கட்டுறேன்னா. சிரிக்காம போடா. எது இசை தமிழ்? இவா ஒருத்தி மத்த நல்ல இசை நாயின்னு கூப்பிடுவா. இப்ப பாரு இசை தமிழா கூப்பிடுற நேரத்துல கூப்பிடுறது கிடையாது. கட்டிச்சிருவேன். பேச்ச பேசுறேன். குட்டி ஒன்று உதடு, குட்டி ஒன்று மூக்கு, செஞ்சு வச்ச மாதிரி கண்ணு,
என்ன சேஃப்டி நீ? ஏன் அந்த பையன்கிட்ட வம்பு இழுத்துட்டியோ? உங்க பையனாட்டி யாரோ அட்டேங்கப்பா. யாருன்னு தெரியாமட்டி உடனே வம்பு இழுத்துட்டு இருக்க? நான் வம்பு இழுத்தேன். நீ பார்த்தா பார்த்தனே ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி இருந்துச்சு. சீ தள்ளி நின்னுடா எருவ மாடு அப்படின்னு சொன்னேன். குடுப்பு பத்தியா? இது கத்தி சொல்லாதட்டி இந்த பையன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஏன் நீ நடக்கண்ணே? தள்ளி நின்னுடா ராஸ்கல் எருவ மாடு. எப்படி நிக்க வர வெக்கமே இல்லனே? இவ வம்பு இழுத்துருக்கா. ஆனாலும் உனக்கு அநியாயத்துக்கு வாய் நீளம். ஒரு நாள் நான் எங்க வாங்கி கட்டிட்டு போறேனோ தெரியல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல பாரு. எப்படி இடிச்சிட்டு நிக்காம பாரு மலை மாடு மாதிரி. அத்தி நான் கிளம்புறேன் டி. அடி 2 ரூபா. இந்த நிலைமையில ஒரு 2 ரூபாய் விடுதலான்னு பாரு. பப்ஸ் நெட்டி வேணும் வாங்கி ஓட்டி. நான் வாங்கி தரட்டா? டேய் போயிரு. டேய் இடிக்காத. ஒரசுனாதான் நல்லா இருக்குது. இருக்கும்டா இருக்கும். டேய் பத்தி குடுதோ. கது பேத்துறனே. இடி நம்ம பப்ஸ் வாங்கல போமா. 1 ரூபா வச்சிருக்கல அப்படி. கேவலப்படுத்தாம வாட்டி இருமே. நில்ல. படத்துக்கு போமா? நீ யாரு? நான் எதுக்கு உங்களோட வரணும்? நிஜமா தான் கேட்கறேன். படத்துக்கு போமா? நில்ல. பேசிட்டு போய. உன்னை பார்த்தா ஓடி வந்தேன். பேசிட்டு போய. என் மானத்தை வாங்கிறாத. அமர்காரங்க அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசத பார்த்தேன். சரி நம்ம அங்க தள்ளி இருக்கல வீட்டு போறோம். அவன் போமா தேட்டருக்கு. நான் வரல. ஆயண்டி கொஞ்சம் பேசிட்டு வரலாம்ல? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நீ யாரு நான் யாரு? நடிக்காதே கொண்டுறேன். எங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைக்க வழிய பாரு. அதுல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பண்ண மாதிரி தெரியல. எங்க அக்கா பாவம் உங்களை சும்மாவே விட சொல்லிட்டேன். ஏமாத்தி தாலி கட்ட வச்சுட்டு இப்ப எங்க அக்கா அம்போடு விட்டு வச்சிருக்கீங்கல்ல. ஆமா அங்க எங்க அண்ணன் மட்டும் இப்படி குழுக்குள்ள சந்தோஷமா இருக்கான் பாரு. அவன் அழுறாலும் எங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ண பார்க்க போகாம தான் இருக்கு. உங்க அண்ணன் அவ்வளவு அழுவழுதாரே. அப்ப எங்க அக்கா எவ்வளவு வேதனைப்படுவா. எங்க அக்கா பொம்பளை பிள்ளை, கழுத்துல தாலி, எப்படி இருக்கும் பயம். புரியுது. சரி ஒண்ணு பண்ணலாம். என்ன? பாரு சனிதம் உனக்கு அப்படி தானே? ஆமா. நான் எங்க அண்ணனை தேட்டருக்கு கூட்டிட்டு வரேன். இப்ப நான் உங்க கூட தேட்டருக்கு வரணும் அப்படிதானே? ஏ லூசு, அவங்க அக்காலையும் கூட்டிட்டு வா. அவங்க 2 பேரும் ஒன்னா பேசுவாங்கல்ல. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்க 2 பேரும் ஏ தாய் நான் வரலமா. எங்க அண்ணனும் உங்க அக்காவும் போனா போதும். போதுமா? அதுக்குன்னு ஏற்படல நான் பண்றேன். நான் எங்க அண்ணனை கூப்பிட்டு வரேன். நீ உங்க அக்கால கூப்பிட்டு வந்துரு. பாவம் கொஞ்சமா பேசிட்டு இருப்பாங்கல்ல ஒரு 3 மணி நேரம். வீட்டுல படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டே வா. எங்க வீட்டு முதுகு தள்ளி பிஞ்சிரும். நான் என் ஃப்ரெண்டு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு வரேன். சரி. அது ஒன்னும் பேச வேண்டாம், தேவையில்லை. பேசவே மாட்டாளே. திமிரு பிடிச்சவா. திமிரு தாண்டி பிடிச்சிருக்கு. ஆனா இது அவ வச்ச பூ தானே கீழே கிடக்கு. ஏய் ஏய் சரி உன் பூ கீழே வந்துட்டுடி. பூ கீழே போட்டுட்டு போறா. உன் கூந்தல் மனம் அப்படியே இதுல இருக்கு. அவன் ஞாபகத்தமா இதை வச்சா என்ன? வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். இந்த இடம் வழிகிட்டு இருக்கா? வாக்கிங் வந்தேன் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு மெயின் ரோட்டுக்கு வருவா? இல்ல ஜிம்முக்கு போயிருந்தேன். அந்த பாதியா வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு போ. ரைட் வந்துட்டு இருக்காங்க ஆஃபீஸர்லாம். சரி இவன் கண்ணையும் பட்டு தொலைச்சிடாத. போ. மேல் அதிகாரிகள் எல்லாம் சந்தேகம் வந்திருக்கு. சுத்திட்டு இருக்கான்னு வந்துல பாத்துக்க. வீட்டுக்கு போ. சரி இதுக்கு எவ்வளவு பூ வச்சிருக்கா? அம்மா என்ன எவ்வளவு பூ வைக்கவ? பூவை மறந்துட்டா. அதே வாங்கினேன். கொஞ்சம் கம்மி ரேட்டு கிடைச்சது. அதாச்சும் சாமி படத்துக்குலாம் வாங்கிக்கலாமே. நம்மகிட்ட சாமி படம் வைக்க மாட்டாங்கல்ல. ஐயோ சரி வாங்கிட்டே இப்ப என்ன அம்மா கிட்ட கொண்டு கொடுப்பேன். சரி வீட்டுக்கு போ. ரோந்துல வந்திருக்கானுங்க. தட்டி தூக்குறானுங்க. அவ்வளவுதான் பாத்துக்க. சின்னவன் எங்க? வீட்டுல தான் இருப்போம். சரி எனக்கு காலேஜ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வரேன். காலேஜுக்கா? ஆமா காலேஜ்ல ஏதோ கொலை மெட்டல் வந்துருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. அதான் கொஞ்சம் பாதுகாப்புக்கு வர சொல்லியிருந்தாரு. அதான் கொஞ்சம் போலீஸ் எல்லாம் கூட்டு போய்கிட்டு இருக்கேன். சரிடா நீ உள்ள போ. ஸ்டூடெண்ட் வர நேரமா அதனால சீக்கிரம் வாங்கினாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அங்கதான். எந்த காலேஜ்? அதான்டா ஆலோக்குறிச்சி இருக்குல்ல சயின்ஸ் காலேஜ். அங்கதான். அது இவன் காலேஜ் கொலை மிரட்டலா? ஆமாடா ஏதோ கொலை மிரட்டலா. அதான் என்னன்னு பாத்துட்டு வரேன். நான் வரட்டா? ஏய் பந்தஸ்ல அழைஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சதை தட்டி தூக்கிடுவாங்க. எந்த போலீஸ் கண்ணி பற்றாத அவ்வளவு சொல்ல முடியும். நீ போ நான் பாத்துக்கிறேன். எவன் கொலை மிரட்டல் நான் பாத்துக்கிறேன். போ. ஐயோ இவன் பிடிக்க காலேஜ் தானே. கன்ஸ்மெண்ட்டுக்கா இல்ல காலேஜுக்கா தெரியலடா. போய் தான் விசாரிக்கணும். விசாரணை முடிச்சுட்டு வரேன். தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுறேன் வா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் இருக்கிற ஏரியால எவனும் கொலை மிரட்டலுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு எவன் கொலை மிரட்டல் விட போறான்? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இது உன் ஏரியா. அப்படி இருக்கும்போது எவன் காலேஜுக்கு கொலை மிரட்டல் விட்டாலும் தெரியல. சரி நான் விசாரிச்சுட்டு வரேன். அது ஏதாவது உனக்கு சொல்லுறேன். வாய்ப்பே இல்லை. வெளியூர்காரனோ அரசியல்வாதியோ
கொலை மட்டும் எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ திட்டமிட்டு எவனோ பழி வாங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருக்கு. ம், சரி, எனக்கு உடனே தகவல் சொல்லி சொல்லாம இருந்துடாத. சரிடா, எனக்கு நேரம் நான் கிளம்புறேன். கொலை மிரட்டலா? எவன் எவன் எவன்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. நான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொலை மிரட்டலே இல்லை. காலேஜுக்கு போறதுதான் நல்லது. இந்த காலேஜ் தானே? போய் பார்க்கலாம். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. ஸ்டூடெண்ட்லாம் அமைதி தான் போய்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த காலேஜுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கணும்? ஏதாவது ஒரு பையனை பார்ப்போம். டேய் டேய் டேய், இங்க வாங்க வா. சார் இந்த காலேஜ்ல பசங்க அதிகமா பொண்ணுங்க அதிகமா? சார் இங்க பொண்ணுங்க தான் சார் அதிகம். பசங்க 2-3 குரூப்லலாம் பசங்களே கிடையாது. ஆனால் நிறைய குரூப்ல பெண்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா காதல் ஏதாவது விவகாரம் இருக்குமா? ஏதாவது ஒரு பொண்ணை எவனாவது விரும்பி அந்த பொண்ணை ஓகே சொல்லணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காலேஜுக்கு மட்டும் விட்டுட்டானா? இந்த காலேஜுக்கு இங்கோடி இருக்க பிள்ளைங்க வராங்களா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களா? சார் இது உள்ளூர் காலேஜ் தான், இங்குள்ள பிள்ளைங்க தான் சார். ஓகே ஓகே. உள்ளூர் பயிலுக இதை பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உள்ளூர்ல பயிலுக பின்னாடியே போய் எப்படி ஓகே பண்ண வச்சிருவானுங்க. உள்ளூர் பையன் பிளாக்மெயில் பண்ண அவசியமும் கிடையாது. அவனுக்கு லவ் சொன்னா எத்தனையோ வழி இருக்குது. ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, அவன் எங்கன்னா சொல்லிக்கிடுவான். இது ஸ்டூடெண்ட் இல்லை, வேற 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 வேற. இங்க கல்யாணம் ஆகாம ஏதாவது பிரின்சிபல் இந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? சார் இங்க வேலை பார்க்குற எல்லாமே 40க்கு மேலே தான் சார். அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இங்க பாரு தம்பி, ரகசியமா தான் கேட்க. இங்க வேலை பார்க்க பிரின்சிபால் யாருக்காவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை இருக்குதா? இல்ல உனக்கு தெரிஞ்சா சொல்லு. இல்லை சார், அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சரி சரி, நீ கிளாஸ்க்கு போ. என்னடா எங்க பார்த்தாலும் இடிக்கிற? எதுக்காக காலேஜுக்கு முதல் விடணும்? இதை சாதாரணமா விட முடியாத. என்னமோ இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, கிளாஸ்க்குள்ள போவோம். அக்கா, இந்த பிள்ளை நம்ம பிள்ளை தானே? நம்ம தவசி நம்ம தானே? அப்படின்னா அவளும் இந்த காலேஜ்ல படிக்காளா? ஆகா. ஆத்தி சேர்மன் ஆத்தி நாங்க கேண்டீனுக்கு போறோம். கேண்டீனுக்கு போறீங்களா? ஆமா. சரி. இது சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது. ஒரு கேண்டீன்ல முடிஞ்சிரும். அப்படின்னா இந்த காலேஜ்ல படிக்காளா? இது கூட தெரியாம இருந்த இவங்க தான் படிக்காளா? அடி மீனா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீ வந்துரு. நம்ம பிள்ளைல எல்லாம் தான் படிக்கிறாங்க. ஆமானே, நம்ம ஒரு ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளைல எல்லாம் அங்க தானே படிக்கும். அப்படியா? ஆமானே. நீ எந்த குரூப்? நான் மீனாவும் ஆர்ட்ஸ் குரூப்னே. அப்புறம் நம்ம தங்கப்பட்டி என்ன இருக்காவல்ல, அவிய மோவா, அத எங்க கூட இருப்பால, இசை தமிழ். ஆமா. அவ சயின்ஸ் குரூப். அவளும் ஜபாவும் சயின்ஸ் குரூப். ஜபா நம்ம பக்கத்து ஊரே. நம்ம ஊருக்கு வருவாள்ல அடிக்கடி. யாரு? யாருன்னு தெரியலையே. நம்ம ஆபரகன் சித்தப்பா இருக்காவல்ல, அவிய பொண்டாட்டி தான் அவளுக்கு சித்தி. ஆபரகானா நம்ம ரசே தாத்தா பையனா? ஆமா ஆமா ஆமா. அவிய வீட்டுக்கு தான் வருவா. நம்ம இசை தமிழ் வீட்டு இருக்குல, அவிய வீட்டுக்கு பின்னாடி வீடு. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. சரி சரி, எல்லாரும் ஒண்ணா தான் படிக்கீங்களோ? ஆமா, அவியெல்லாம் ஒரு குரூப், நாங்கலாம் ஒரு குரூப். சரி, நான் கேண்டீனுக்கு போறேன். இவ இங்க படிக்கா? எங்கேயோ இடிக்குத. பையன் உள்ள கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்தாலும் பாடா படுத்துது, வெளில போறேன்னு சொன்னாலும் பாடா படுத்துது. இவ கிட்ட வாக்கப்பட்டுட்ட சீரஞ்சுக்கிட்டு இருக்கேன். வந்துறத சொல்லிட்டேன். போடி போ. இப்பெல்லாம் உனக்கு மவுஸ் குடி போச்சுல, போடி போ. என்னத்தான் செய்றேன்னு நானும் பாக்குறேன்டி. ஏண்டி ஆவிச்சரலாம் எடுக்க? நான் எடுக்கணும். ஆனா உன்ன மாதிரி ஒத்திட்டல நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்த மாதிரி என்னன்னா எதை கொண்டு அடிக்கனே தெரியல. எதை வேணாலும் கொண்டு அடிச்சுக்க. நான் எங்க அடிக்கணும்? நான் எதுக்கு அடிக்கணும்? எதுக்கு சொன்னா ஏதாவது கொண்டு அடிக்கணும் போல இருக்கனே. அதான் கேக்குறேன். நான் எதுக்கு அடிக்கணும்? நான் எதுக்கு அடிக்கணும்? நான் எதுக்கு அடிக்கணும்? அடிச்சுக்க. அம்மா கிறுக்கு பிடிக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். மரியாதை எனக்கு விடுதலை கொடுத்துறே. வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை? சரி, கேண்டீன்ல போய் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். ஓடியா. இவ என்னமா துட்டு நிறைய வச்சிருக்க மாதிரியே காபி குடிச்சிட்டே பேசலாம்னு சொல்லுதே. நானும் தர மாட்டேன். நேத்து உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு ஓட்டைங்கத நீ மறந்துட வேண்டாம். அதுக்கு தான் 3 காபி காலையில இருந்து குடிச்சிருக்கேடி. அதெல்லாம் கணக்குது. நேத்து ஏன் டைம், இன்னைக்கு ஓன் டைம். ஓன் டயத்துல நான் ஒரே நேரம் டீ குடிச்சேன். நேத்து நாள் ஓன் நாளே, நீ என்னனாலும் குடிச்சிருக்கலாம். நீ ஏன் ஒண்ணே ஒண்ணு குடிச்சா அது ஓன் தப்பு. இன்னைக்கு ஓன் டைம், நான் எவ்வளவு வேணாலும் குடிப்பேன், நீ தான் கொடுத்து ஆகணும். அதுக்காக காப்பியை வாட்டி குடிச்சிட்டு இருப்ப. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாட்டி? தெரியாம இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதை வாபஸ் வாங்குறேன்.
திரும்ப வாங்க முடியாது. அப்படியே கட்டி அணைச்சு போலீஸ் ஆபீசர் இங்க கரஸ்பாண்ட் ரூம் எங்க இருக்கு? ஆத்தி போலீஸ். ஆஹா, போலீஸ் கிட்ட இவளை பிடிச்சு கொடுத்துட வேண்டியதா? என்ன சார்? கரஸ்பாண்ட் ரூம் எங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியாது. உன் தலையில இடி விட என்னை காப்பாத்த அந்த தெய்வமுட்டி அவட்ட உன்னை மாட்டி விடல. எங்களுக்கு தெரியாது, வேற யார்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த காலேஜ் தானே படிக்க? இந்த காலேஜ்ல படிச்சா என்ன தெரிஞ்சுக்கணும் அவசியமா? அதுக்கு தானே படிக்க வந்திருக்கா? கரஸ்பாண்ட் ரூம் எங்கன்னு புக்ல எல்லாம் எழுத மாட்டாங்களே. புக் அப்படியே எழுதலையே. நான் என்ன குறிப்பிட்டிருக்கனோ அது சம்பந்தப்பட்டதா இருக்கும். திமிரு. எனக்கு தெரியாது. நான் போலீஸ் ஆபீசர். அப்படியா? அப்பா தெரியாம இவகிட்ட வாய் கொடுத்துட்டேனே. நான் விசாரணைக்கு வந்திருக்கேன். ஒழுங்கா விசாரணைக்கு பதில் சொல்லலன்னு வச்சுக்க தூக்கி உள்ள நாடு கட்டிடுறேன். அத்தி போலீஸ்காரங்கிட்ட வம்புழுத்துருவா, நம்மளும் சேர்த்து உள்ள தள்ளிடுவா. இவ வாய் வர சும்மா இருக்காது. நான் ஓடிடுறேன்ப்பா. கரஸ்பாண்ட் ரூம் எங்கன்னு கேட்டா சொல்லணும். நான் போலீஸ் ஆபீசர், என் கடமை செய்ய வந்திருக்கேன். ஏதாவது வாழ்த்தனம் பண்ணுன முட்டைக்கு வச்சு வெளுத்துருவேன். அததான் நானும் கேட்கறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். எதுக்கு எங்ககிட்ட உங்க வேலையை கொடுக்குறீங்க? போலீஸ் ஆபீசர் விசாரணைக்கு வந்தா ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுக்கட்டாலும் சட்டப்படி குற்றம். உள்ள தூக்கி வச்சுவேன் பாத்துக்க. சரி சார், உங்க வேலையை நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி சம்பளமும் என் கைக்கு வந்துடணும். ஓகே? திமுறை பேசாத. அவ்வளவு சொல்ல மூஞ்சி ஒரு பேத்துறேன். என்ன சார் பேச்சுனா தடுமாறுது? தடுமாறதான் செய்யும். ஒழுங்கா விசாரணைக்கு பதில் சொல்லு. சார் அது உங்க வேலை சார், உங்க வேலையை நீங்க பாருங்க. என்னமோ நீங்க வேலை பார்த்து சம்பளம் வாங்கி அதை எங்கிட்ட கொடுக்க மாதிரியே பேசுறீங்க. சம்பளம் தானே கொடுத்துட்டா போச்சு. அப்படின்னு நாங்க சொல்றோம். சம்பள கவர் வாங்கி வாங்கிட்டு தானே கொடுக்க போறேன். சம்பள கவரையே நீ தானடி வாங்க போற. அப்புறம் என்னடி? ஹலோ, சம்பளத்தை எங்கிட்ட கொடுக்க போறீங்க? நான் கேட்டுட்டு இருக்கேன். சம்பளத்தை வாங்கி ஒண்ணு அம்மா கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா பொண்டாட்டிகிட்ட தான் கொடுக்கணும். சௌரியம் எப்படி? என்னடி இவ்வளவு நேரம் உன்னி பேசுனா இப்ப பேச வேண்டியதுடி. பேசு, இப்ப பேசு. சம்பள கவர் வாங்கி அம்மா கிட்ட கொடுக்கணும், இல்ல பொண்டாட்டிட்ட கொடுக்கணும். பொண்டாட்டியா வாங்கிக்கிட்டியா? ஏண்டி பேசுறதெல்லாம் நீ பேசுன, பேசிட்டு என்ன பார்த்து தும்முறான்னு கேட்டா அடிச்சா மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். ஓய், மரியாதை எல்லாம் பேசுன கொன்னுவேன். போலீஸ் ஆபீசர். எம்எல்ஏ கையாளு. போலீஸ்க்கு என்ன மதிப்பு கொடுப்பேன், அடியாளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க முடியாது. திமுரு, ஒரு நாளில ஒரு நாள் வசமா என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறேன். ஏடா படனாலும் யாராலையும் காப்பாற்ற முடியாது பாத்துக்க. நான் கொஞ்சம் வினோதமா தான் தண்டனை கொடுப்பேன் பாத்துக்க. தப்பிக்க முடியாது, இரும்பு பொடி. சரி கேட்டு போக சொல்லு. பொண்டாட்டி வாங்கி அப்படி நீ தாண்டி சம்பளத்தை வர கேட்ட. சம்பளத்தை வர கேட்டா நான் பொண்டாட்டி வாங்கி கேட்பேன். அதுக்கு வேற அலப்பற. என்ன ஜென்மனே தெரியல. என்ன பரவி புட்டிச்சுன்னு வச்சுக்க. ஏடா படனாலும் தப்பிக்க முடியாது. பொட்டிக்கிற இடத்துல தான் நிக்க. புட்டிச்சு கொடுத்துரும், போயிரு. சரி, நான் இந்த பொண்ணு இப்படியே பேசுறேன். நல்லா பேசணும் நினைச்சாலும் இவகிட்ட இப்படியே பேசுறேன்னு. கபடி ராஜா, நீ சொன்னது சரிதான். நீ சொன்ன மாதிரி விசாரிச்ச. அந்த எம்எல்ஏ தான் காரணம். கணிப்புப்படி சரிதான். சரி, அவன் தான் மருத்துவ கொடுத்துருக்கான். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். போ. எங்க அண்ணன் தான் விசாரிக்க வந்திருக்கான். அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நானே கதையை முடிச்சிடுறேன். பாரு, ஆனா ரீசெண்டா அந்த எம்எல்ஏ கிட்ட பகை வச்சது இந்த காலேஜில் படிச்ச ஒரு பொண்ணு. என்ன சொல்ற? அதான் உங்க அண்ணன் மனைவி தங்கச்சி. என்ன சொல்ற? ஆமா, அவ தான் எம்எல்ஏ கிட்ட வம்பிழுத்திருக்கா. அவர் மேலேயே பெட்டிஷன் கொடுத்திருக்கா. அதுல அவளுக்கு வன்மம் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு மேல அந்த எம்எல்ஏவுக்கு ஒரு கண்ணே. என்னடா சொல்லிட்டு இருக்க? அதுக்காக பல வழிகளை முயற்சி பண்ணிருக்கான். அதை உங்க அண்ணன் தான் தடுத்திருக்கான். அன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை எம்எல்ஏ இருந்து காப்பாத்தினது அது அதுக்குதான். அது பெட்டிஷன் சொன்னா என்கிட்ட. அது பெட்டிஷன்லாம் இல்ல. அன்னைக்கு அந்த எம்எல்ஏக்கு பிறந்த நாள். அன்னைக்கு விருந்துக்கு இந்த புள்ளைய பழி கொடுக்க பார்த்திருக்கானுங்க. அங்கிருந்துதான் உங்க அண்ணன் காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் எப்படியும் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உன் உதவியை கேட்டிருக்கான். நீ சரியா போய் காப்பாத்திருக்க. அது இன்னும் வன்மமாச்சுது. உங்க அண்ணனுக்கு இன்னும் சரியா விஷயங்கள் தெரியல. அந்த எம்எல்ஏ உன் அண்ணனுக்கும் நாளை குறிச்சிருக்கான், இந்த புள்ளைக்கும் நாளை குறிச்சிருக்கான். யார்? நான் இருக்கிற வரைக்கும் மூச்சு காத்து கூட தொட முடியாது. இன்னொன்னு, உங்க அண்ணனுக்கு பின்னாடி நீ இருக்கிறனால தான் எம்எல்ஏ கொஞ்சம் பயந்து போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு பின்னாடி நீ இருக்கன்னு தெரியாதே. தெரிஞ்சதுன்னா விஷயம் வேற மாதிரி ஆயிரும்.
ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுறதுக்கு என்ன பிளான் உண்டோ அத்தனை பண்ணிடுவானுங்க. இங்க பாரு, அந்த பிள்ளைகிட்ட நீ இன்னும் காதலும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி நிமிஷத்துல வேற ஏதாவது காதுக்கு போய் எம்எல்ஏ ஏதாவது பண்ணதுக்குள்ள நீ இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க பாரு. இல்லைன்னா இது மாதிரி விபரீதமாகி பூதகரமா வெடிக்கும். இந்த செய்தி காட்டுத்தீயா பறகும். அந்த பொண்ணு வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும். சொன்னா கேளு. சரி, நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணு வரா, இன்னைக்கு கிளம்ப நான் பார்த்துக்கிறேன். அவளு மண்டிய பாரு குரங்கு. இங்க பாரு, பேசுறதுக்கு இல்லை. ஏதாவது விசாரணை ஏதாவது வந்ததுன்னா வாயை திறக்காத. எங்க அண்ணன் ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கான். இனி அவங்க போட வேண்டாம், கிளம்பு. இல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். என்னால அண்ணன் எனக்கு சண்டை இந்த மாதிரி ஆயிரும். இங்க பாருங்க, உங்க அண்ணனை கொஞ்சம் பாய் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. சரி, கிளம்பு. அந்த எம்எல்ஏ கிட்ட எதுவும் வாக்குவாதம் பண்ணி என்ன? உண்மையை சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? எதுக்கு? உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? நீ ஒன்றும் சும்மாலாம் போய் நேராக போய் ஒரு எம்எல்ஏ பார்த்து சவால் விட்டுக்கிட்டு பெட்டிஷன் கொடுக்கறதுலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ வாலண்டியா போய் பிரச்சனை பண்ணியிருக்கன்னா என்னமோ நடந்திருக்கு. உண்மையை சொல்லு, என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொன்னா நல்லது, உண்மையை சொல்லு. இங்க பாரு, இங்க கொலமட்டூர் காலேஜுக்கு வந்திருக்கு. உன்னை வச்சுதான் வச்சிருக்கானுங்க. அப்ப உன்னை பயங்கட்டதாக சொல்ல, உனக்கு பின்னாடி நான் இருக்கேன். அப்பெல்லாம் ஒன்று நீ பயப்பட வேண்டாம். எதுனா நான் பார்த்துக்கிடுவேன். அது இந்த எம்எல்ஏ வேலை தான். அந்த எம்எல்ஏ எதுக்கு உன்னை டார்கெட் பண்ணுவான், அதை மட்டும் எனக்கு சொல்லிடு. நான் வேலையை கச்சிதமா முடிச்சிருவேன். அது வந்து நீ சொன்னாதான் எனக்கு வேலை பார்க்க ஈஸியா இருக்கும். சொல்லு. நேரம் இல்லை, என் கண்ணு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு எந்த கேஸும் போகக்கூடாது. அவன் வேண்டாம், அவன் கிட்ட கேஸ் போக வேண்டாம். சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அது வந்து என் கூட படிச்ச ஒரு பொண்ணு சொல்லு. ஒரு ஸ்கூலுக்கு டொனேஷன் விஷயமா நாங்க ஒரு பிரின்சிபல் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி, எங்களால் முடிஞ்சதை காலேஜில் கலெக்ட் பண்ணி தரோன்னு சொல்லி நாங்களும் வாக்கு கொடுத்து அதுக்காக பணம் போட்டிட்டு இருந்தோம். கஷ்டப்பட்ட ஸ்கூலு. நானும் என் ஃப்ரெண்டும் ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் பஜாரில் கேட்டுட்டு இருந்தேன். அவள் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் கேட்டுட்டு வரேன்ட்டு போனேன். அப்போ எம்எல்ஏ அவளை பார்த்துருக்காரு. சரி, நான் நிறைய கொடுக்கேம்மா, ஸ்கூல் கட்டுறதுக்கு மொத்த பணத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஒரு ஸ்கூலே கட்டித்தாரேன்னு ஒரு எம்எல்ஏவே வாக்கு கொடுத்துருக்காருன்னு அவர் முழுச நம்பினா. சரி, வீட்டில் வந்து வாங்கிக்கம்மான்னு சொல்லியிருக்காரு. அதை என்கிட்டயும் சொன்னேன். நானும் அவ கூட தான் போனேன். எங்களுக்கு அப்போ ஒரு ஆண் இவ்வளோ வக்கரமாலாம் நினைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் இது வரைக்கும் அப்படி ஆண்களை பார்த்ததில்லை. அதனாலதான் நம்பிக்கையில அவர் ஒரு பெரிய மனுஷனா ஒரு தகப்ப ஸ்தானத்துல வச்சு நானும் அவரும் அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போனோம். ரொம்ப சந்தோஷமா நாங்க போனோம். சரி. அப்ப பார்த்து உங்க அண்ணன் அங்க வந்தாரு. இவனா? ஆமா, நான் தான் நம்மூர் பையன் சொல்லி பயந்து ஒளிஞ்சிக்கலான்னு அந்த வீட்டை விட்டு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில போயிட்டேன். அந்த பொண்ணு அவகிட்ட சொல்லிட்டு தான் ஒளிஞ்சு போனேன். அவகிட்ட சொன்னேன், எங்க ஊர் பையன் வரா, எங்க ஊர்ல போட்டு கொடுத்துருவான். நான் இங்கெல்லாம் வந்திருக்கேன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எங்க அம்மா அடிக்கும். அதனால நான் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் போனதுக்கு அப்புறம் நான் உள்ள வரேன்னு அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன். சரி. அப்புறம் உங்க அண்ணன் வந்து எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இவ ஒரு ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்தா. எங்க அண்ணனுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கேன். எங்க அண்ணன் எதுவுமே சொல்லலையா? அந்த பொண்ணு அங்க நிக்கும் போதே எங்க அண்ணனுக்கு தான் எம்எல்ஏ பத்தி நல்லா தெரியுமே. அந்த பொண்ணு அங்க இருந்து அவன் அனுப்பலையா? எம்எல்ஏ கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க அண்ணன் ஜீப் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இவன் என்ன இப்படி பண்ணிருக்கா? அங்க ஒரு பொண்ணு நின்று இருக்காது எம்எல்ஏ கிட்ட. கொஞ்ச நேரத்துல பார்த்தா என் ஃப்ரெண்ட காணல. நான் அவ எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது அவ செருப்பு வெளியில கிடந்ததை நான் பார்த்தேன். சரி, அப்போ உள்ளதான் போயிருக்கான்னு நான் உள்ள போனேன். உள்ள போனா என் ஃப்ரெண்ட காணவே இல்லை. ஹாலு, கிச்சன் எல்லா பக்கமும் பார்த்தேன். அங்க ஒரு ஆளு கூட இல்ல. திடீர்னு என் ஃப்ரெண்டோட முழங்க சத்தம் கேட்டுச்சுது. அப்புறமே எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுது. நான் தான் கதவு திறக்கீங்களா இல்ல பத்திரிக்கை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரட்டுமான்னு மிரட்டுனேன். என் ஃப்ரெண்டு உள்ள அழுதுகிட்டே நின்னா. அவகிட்ட தப்பா எடுக்க பார்த்துருக்கா. அப்பதான் முத அந்த எம்எல்ஏ என்ன பார்த்தா. அப்பதான் அந்த அடியில பார்த்து சொன்னான், சிட்டுக்குருவிங்க நிக்கும் போது ஏன்டா செத்தக்குருவி என்கிட்ட அனுப்பிருக்கீங்கன்னு. நான் தான் மிரட்டினேன். நான் பத்திரிக்கை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு மிரட்டினேன். அது மட்டும் இல்ல, உங்க அண்ணனை எனக்கு தெரியும் அப்படின்னு போய் சொன்னேன். எனக்கு வேற வழி தெரியல. அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துல இருந்து நான் எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு தப்பிக்கணும். அவனுங்க ஓனாய் மாதிரி எங்களை சுத்தி வளைச்சானுங்க. மானத்தையும் கற்பையும் காப்பாத்தணும்.
எனக்கு வேற வழி தெரியல. நான் போய் சொன்னேன், சரிம்மா சரிம்மா. போதும், போய் மேற்கொண்டு சொல்லு. அங்கிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல. அதனால நான் அதை அப்படி சொல்லிட்டு தப்பிச்சேன். அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல. அவன் ஒரு பொண்ணு கெடுக்க வந்தானே எப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? எங்க மானம் தானே போகும். அதனாலதான் அவன் மேல லஞ்சம் வாங்கினா அப்படி இப்படின்னு நான் பெட்டிஷன் கொடுத்தேன். என் மொழி இவளுக்கு கண் வச்சிருக்கான். இவளை அடைய முடியலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொலை மிரட்டல் விட்டு இவளை அசிங்கப்படுத்த நினைக்கிறான். காலேஜில் இவ பேரக்காரப்படுத்த பாக்குறான். ஏய், நான் உனக்கு சொல்றேன் கேளு. என்ன? யார் விசாரணைக்கு கூப்பிட்டாலும் போகக்கூடாது. அதையும் மீறி எங்க அண்ணன் உன்னை விசாரணைக்கு கூப்பிட்டா என் பேரை சொல்லிக்க. இந்த ஊர்ல இல்ல, எந்த ஊர்ல போய் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கபடி ராஜான்னு மட்டும் சொல்லு போதும். கபடி ராஜாவே எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு அடையாளத்தை சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். கபடி ராஜா டிஎஸ்பின்னு சொல்லு. அப்படின்னா சொல்லி பாரு, தெரியும்.